வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த வேலைகளில் உங்களுக்கு காணப்படும். அதே பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் தொழில் வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு நல்லா உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பொறுமையோட பணிவையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ஒரு உறுதியான ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை நல்லபடியாக வெளிப்படும். மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க. அவங்களோட ஆதரவுலாம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். அது தலைமை பொறுப்புக்கு உங்களுக்கு சில பேருக்கு இதை நீங்கள் லீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய திட்டங்கள் மற்றும் விரிவாக்க முயற்சிகள் எல்லாம் ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. பணவரவு பொறுத்தவரையில் திருப்தியாக இருக்கும். முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சியெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கான பலன் இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ்லேயும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. இவங்களுக்கு பொறுத்தவரையில் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாக்கி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். உறவினர்கள் கூட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புலாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். குழந்தைகள்னால ஒரு முன்னேற்றம், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இவர்களோட ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் வேலை பலு கூடுற காரணமாக இவங்களுக்கு உடம்புல கொஞ்சம் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் இவங்க வாக்கிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் டைமில் நீங்கள் தூங்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இவங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரித்து இருந்தாலுமே கொஞ்சம் அசால்ட்டாக எப்படி சொல்கிறது, அலட்சியம் காட்டாமல் தொடர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முயற்சி செஞ்சாங்கன்னா நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் இந்த வாரத்தில் எது வருது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த 2 நாள் நல்ல நல்ல காரியங்களுக்கு ஆரம்பம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அதே மாதிரி அதிர்ஷ்டமான நம்பர் எதுன்னு பார்க்குறீங்கன்னா 1, 3 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதாவது கோல்டு கலர் அண்ட் ஆரஞ்சு கலர். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் லீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது நல்ல முறையில் பயன்படுத்துங்க. பிறரோட கருத்துக்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அது மதிப்பற்றி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.